நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா 20th ஸ்டிச். ஆல்ரெடி நம்ம 19 ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ 20th ஸ்டிச் என்னன்னு பார்க்குறீங்கனாக்கா ஸ்ட்ரிப்டு SRIPPED ஸ்ட்ரிப்டு லீஃப் ஸ்டிச். ஓகேவா? இன்னைக்கு பார்க்க போற ஸ்டிச் ஸ்ட்ரிப்டு லீஃப் ஸ்டிச். இதுக்கு நம்ம எப்பயும் போடுற மாதிரி 2 லைன். ஸோ இதில் ஸ்டெப்ஸ் வந்து நான் இங்கே எழுதுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1, அங்கேருந்து க்ராஸாக 2, மேலே போயிட்டு கீழே இறங்கும். அப்போது மேலேருந்து கீழே இறங்குனாக்கா ஆரோ மார்க், மேலேருந்து கீழே 3 லாக் ஆகிடும், 4 செயின். இது பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஸ்டிச்சஸ் போடுறேன், ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் நம்ம சில்க் த்ரெட்டை டபுள் த்ரெட்டாக நாட் போட்டுக்கணும். நான் எப்பயுமே உங்களுக்காக இது வரைக்கும் இருக்க வீடியோவில் நான் வந்து டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா 2 கலர்ஸும் எப்படி மேலே வரணும், ரெண்டுமே வரலனாக்கா எப்படி மிஸ்டேக்ஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு இதில் தெரியணும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போடுறது த்ரெட் நீடல். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது பீட் நீடலும் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போடுறது த்ரெட் நீடல். ஓகே, குத்தியாச்சு, கீழேருந்து எடுத்தாச்சு. என்கிட்ட ஒரு கோல்டு இருக்கு, ஒரு ராமா ப்ளூ, ஒரு ராமா கிரீன் இருக்கு. 1 க்ராஸா 2. ஓகேவா? அதில் மேலே குத்தி கீழே இழுக்கணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம்ல, அந்த மாதிரி மேலே குத்தி கீழே இழுக்கணும். இழுத்தாச்சா? இந்த இடத்துல போட்டால் பட்டன் ஹோல் ஸ்டிச். நம்ம அங்கே போடாமல் கொஞ்சம் கீழே, அதாவது எந்த லைன் போட்டிருக்கோமோ அதே லைன்லேயே 3 லாக்கு. ஓகே, 4 இந்த ரிவர்ஸில் செயின். ஓகேவா? 1 2 குத்தியாச்சு, 3 மேலே குத்தி கீழே இழுத்து 4 செயின். ஓகே, இதுதான் இந்த ஸ்டிச்சு. இன்னும் நல்ல ஒரு க்ளோஸ்அப்பில் நம்ம பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ இப்போ நான் குத்திருக்க இடம் 2. ஓகே, 2 எடுத்தாச்சு, 3 குத்தி கீழே இழுத்தாச்சு, 3 இங்கே போட்டாச்சு. ஓகே, 3 செயின் கூட வச்சுக்கோங்க. 4 இங்கே போட்டுட்டு 4 பக்கத்தில் செயின் போடுறோம். ஒரே நிமிஷம். 4 செயின் போட்டாச்சு. இந்த செயின் எப்படி க்ராஸாக இழுக்கும்போது இந்த ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடம் குட்டியாக லாக் விடும். ஸோ இது லாக் எடுத்துக்கலாம். 3 செயின் 4 லாக், இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த லைன் ஃபுல்லாக நான் போடுறேன், கரெக்டாக பாருங்கள். 2 3 செயின் 4 லாக் ஆயிடுச்சா? இப்போ நம்ம கையில் 1 இருக்கு அர்த்தம். ஸோ இது 2 3 4 லாக். இதே ரிவைஸ் பண்ணி ஃபுல் ஸ்டிச்சஸ்க்கு போடணும். இது வரைக்கும் எல்லாருமே ஸ்டிச்சஸ் சூப்பராக போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி ஜாயின்